ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் டிசம்பரில் ஏற்பட்ட கனமழை வெள்ள நிவாரணமாக 276 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல். பேரிடர் நிவாரண நிதி உட்பட மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்திற்கு இதுவரை 682 கோடியே 67 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக 3454 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல். ஏப்ரல் 24ஆம் தேதி உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் நிவாரண நிதி விடுவிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிக்கை. அடுத்த 5 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு. உள் மாவட்டங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். வரும் 1ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. உள் மாவட்டங்களிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக வெப்பம் உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உட்பட 16 மாவட்டங்களில் 1% மழை கூட பதிவாகவில்லை. வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க போக்குவரத்து துறை உத்தரவு. திருச்சியில் அண்மையில் அரசு பேருந்தின் இருக்கையோடு சேர்ந்து நடத்துனரும் கீழே விழுந்த சம்பவம் உள்ளிட்ட நிகழ்வுகள் தொடர்கதையான நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சீராக குடிநீர் விநியோகிப்பது தொடர்பாக அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். 22 மாவட்டங்களில் தடையின்றி குடிநீர் கிடைக்க மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தற்போது அணையில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடின சூழல் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு. புயல், வெள்ளம் என எதற்கும் மாநில அரசு கேட்ட நிவாரண நிதியை மத்திய அரசு கொடுத்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போதே போதிய நிவாரண தொகையை பெற்றுக் கொடுத்ததில்லை எனவும் விமர்சனம். எத்தனை புயல் இருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் குடிமராமத்து பணிகளை திமுக அரசு நிறுத்தியதே தமிழகத்தில் வறட்சி நிலவ காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது ஆட்சிக் காலத்தில் மேட்டூர் அணை உள்ளிட்ட 6000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டதாகவும் கருத்து. கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. வாக்களிக்கும் வரை தேர்தல் முடிவை அறிவிக்கக்கூடாது என்றும் மனுவில் கோரிக்கை. ஆந்திராவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி. முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3500 ரூபாயாக உயர்வு, 3 லட்சம் பெண்களுக்கு வட்டியில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றன. தேர்தல் பிரச்சாரத்திற்கு புறப்படுவதற்காக துர்காபூரில் ஹெலிகாப்டரில் ஏறி அமரச் சென்ற போது தவறி விழுந்த மமதா பானர்ஜி. லேசான காயமடைந்தவரை பாதுகாவலர்கள் இருக்கையில் அமரச் செய்து அசன்சோல் அனுப்பி வைத்தனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என மேற்குவங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி வலியுறுத்தல். சந்தேஷ்காலி கலவர வழக்கில் கைதான ஷாஜகான் ஷேக் தொடர்புடைய இடங்களில் பயங்கரவாத ஆயுதங்களை சிபிஐ பறிமுதல் செய்த நிலையில் விமர்சனம். மீண்டும் மோடியை பிரதமராக்க மக்கள் முடிவு செய்துள்ளது. 2 கட்ட தேர்தல்களுக்கு பிறகு தெளிவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. நாட்டை பாதுகாக்கவும் முன்னேற்ற பாதைக்கு தொடர்ந்து கொண்டு செல்லவும் பிரதமர் பணியாற்றியதாகவும் குஜராத்தின் போர்பந்தரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பு உள்ளதாக தன்னார்வ அமைப்புகளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. பிரச்சினையில் காங்கிரஸை தொடர்புபடுத்தி பிரதமர் மோடி பேசுவது சரியில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம்.
உரிமம் பெறாத பட்டாசு ஆலைகளுக்கு தேவையான ரசாயனங்கள் எப்படி கிடைக்கிறது என அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சட்டவிரோத பட்டாசு ஆலைகளை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோதமாக வெடிபொருட்கள் பயன்படுத்துவதையும் தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நீதிபதி புகழேந்தி அதிருப்தி. மாவட்ட அளவில் ராகிங் தடுப்பு கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு கடிதம். ராகிங் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத கல்வி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. மே 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் மீண்டும் அழகர்மலை திரும்பிய வைபவம். கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் 200 கிலோ பூத்துவி அழகரை வரவேற்ற பொதுமக்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் போல குரல் பதிவு மற்றும் காட்சிகளை தயார் செய்து மோசடி செய்யும் கும்பல். சமூக வலைதளங்களில் மக்களின் புகைப்படம், வீடியோ, ஆடியோவை திருடி மோசடி செய்வதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. மும்பை புனே எக்ஸ்பிரஸ் சாலையில் திடீரென தீப்பிடித்து பெரும் நெருப்புடன் எரிந்த தனியார் பேருந்து. துரிதமாக செயல்பட்டு பேருந்திலிருந்த 36 பயணிகளும் உயிருடன் மீட்பு. டெல்லி மதுபான கொள்கை மூலம் ஆம் ஆத்மி ₹1 கூட பணம் பெற்றதற்கான ஆதாரத்தை அமலாக்கத்துறையால் காட்ட முடியவில்லை. பெரும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே தாம் கைது செய்யப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். பிரதமர் நரேந்திர மோடியை நாகப்பாம்புடன் தொடர்புபடுத்தி சர்ச்சை பேச்சு. தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு பாஜக கடும் கண்டனம். கந்தர்வக்கோட்டை அருகே சங்கம் விடுதி கிராமத்தில் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் சாணம் கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தொட்டியை ஏன் முறையாக சுத்தம் செய்யவில்லை என விளக்கம் கேட்டு ஊராட்சி செயலாளர், டேங்க் ஆபரேட்டருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ். யானை பசிக்கு சோளப்பொரி போல் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் சாலை சீரமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 500 கோடி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 2015 நம்ம கணக்கெடுத்து பார்த்தா 1.5 லட்சம் கோடி கேட்டிருக்கோம். நம்ம ஒக்கி புயல், அதே போல வர்தா புயல், சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயல், பல்வேறு புயல்கள்லாம் சென்னை மற்றும் தமிழ்நாடு தாக்கியிருக்க நிலையில மொத்தம் நம்ம கேட்டது பார்த்தா 1.5 லட்சம் கோடி. ஆனால் யானை பசி சோளப்பொரி என்றது போல இதுவரையில் 7000 கோடி தான் இன்னைக்கு மத்திய அரசே கொடுத்துருக்கு. 527 இந்திய உணவுப் பொருட்களில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் கண்டறியப்பட்டதாக ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு அமைப்பு தகவல். அண்மையில் MDH எவரெஸ்ட் மசாலா பொடிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எத்திலின் ஆக்சைடு கண்டறியப்பட்ட நிலையில் புகார். கடலூர் பேருந்து நிலையத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கடைகளை அகற்ற கோட்டாட்சியர் உத்தரவு. பயணிகளை வெயிலுக்கு கூட ஒதுங்க விடாமல் விரட்டிய ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை. ஒரு நாள் நாங்க சொன்னவங்களுக்காக தான் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வாட்ச் பண்ணுங்க. போட்டுமா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் டிக்கெட் பஸ் கட்டிட்டாங்க. ஒரு கடை போட்டு கடை கிளியர் பண்ணுங்க. உள்ள இருக்க கடையை யாருக்கு பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு? ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.